வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பேச போறோம்னா ஒரு புது காயின் பத்தி டீடைல்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் தமிழில் போட்டிருப்பேன். ஜாய் அதாவது XAI ஓகேங்களா, அதோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பார்க்கலாம் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக் டெக் தமிழ் நோடாம கிளிக் பேர் பண்ண டேக் இப்போ வாங்க வீடியோ போலாம். நம்ம இந்த XAI அதாவது ஜாய் சிம்பிளா சொல்லலாம், ஜாய் காயின் ஈஸியா சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ ஜாய் பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி இட்ஸ் மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். கேமிங் ரிலேட்டட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆகுறதே இல்லை, நம்மளோட மைண்டுக்கு வரதே பாத்தீங்கன்னா Axie Infinity Play to Earn கேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாலர்னியா, அதாவது மைண்ட்ஸ் ஆஃப் டாலர்னியா இல்லைங்களா, காலா. ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஜாய் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம். பட் இது பாத்தீங்கன்னா உலகத்திலேயே லேயர் 3 பிளாக் செயின் ஆன் ஆர்பிட்ரியம் நெட்வொர்க்னு சொல்லலாம். ஸோ ARB நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா the first லேயர் 3 கேமிங் பிளாக் செயின் பாத்தீங்கன்னா இந்த ஜாய். ஸோ கண்டிப்பா ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆகிட்டு இருக்கு. அவங்களோட வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், இப்படி பில்ட் வித் சன் போட்டிருக்காங்க, அதாவது பில்ட் வித் அஸ் ஓகேங்களா. கூட பாத்தீங்கன்னா அவங்களோட லேயர் 1 உங்களுக்கு தெரியும் எத்தீரியம் இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரியம் பில்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ஜாயோட லேயர் 3 பிளாக் செயின் கேமிங் பிளாக் செயின் பில்ட் ஆகிருக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மோஸ்டா இந்த பிளாக் செயின் மேல பில்ட் ஆகலாம். நிறைய கேம்ஸ் பாத்தீங்கன்னா பில்ட் ஆகலாம். நிறைய கேம்ஸோட டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது மேல நடக்கலாம். எப்படி இப்போ மோஸ்டா ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலா பாத்தீங்கன்னா அவங்களோட பிளாக் செயின் ஓபன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது மேல கூட பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் போக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இவங்க பாத்தீங்கன்னா இன்னும் பேஸ் அதிகமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பில்டர்ஸ் ஆகட்டும், டெவலப்பர்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த எக்கோசிஸ்டம் நிறைய கரெக்டா புரிஞ்சுன்னு இந்த பிளாக் செயின் பத்தி டோட்டலா ஸ்டடி பண்ணிட்டு இந்த பிளாக் செயின் ஓகே எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் லேயர் 3 போட்டு கீழே பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா காஸ்ட் மைண்டட் பீப்பிள் இல்லைங்களா. கிரிப்டோல வந்தாவே மணி மைண்டட் பீப்பிள் தான் எல்லாரும் இல்லைங்களா. யாருமே பாத்தீங்கன்னா காசு வாண்டா அப்படின்னு வர்றது இல்லை, எல்லாருமே காசு வேணும் இல்லைங்களா. ஸோ அதால காஸ்ட் ரிடக்ஷன் கம்மி இருக்கா, எந்த பிளாக் செயின் கம்மி இருக்குன்னு பார்த்து தான் பில்ட் பண்ணுவாங்களே. ஸோ அது ஒன்று. ஸோ இதுதான் இந்த பிளாக் செயின், அதாவது இந்த ப்ராஜெக்ட் பத்தின்னு சொல்லலாம். பட் டோக்கனாமிக்ஸ் பத்தி பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட பிரைஸ் எஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அதோட சர்க்குலேட்டிங் சப்ளை பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 277 மில்லியன் டோக்கன்ஸ் இருக்கு, விச் இஸ் வெரி லெஸ் சப்ளை ஃபார் திஸ் பிரைஸ். பாத்தீங்கன்னா இப்போ நான் அரௌண்ட் $0.67 இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் லிஸ்ட் ஆனதே மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சஸ்ல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபார்மிங் பைனான்ஸோட லான்ச் பூல்ல தான் இது வந்தது ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க BNB இல்ல FDUSD பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா பைனான்ஸ் லான்ச் பூல்ல ஃபார்மிங் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த டோக்கன் உங்களோட வாலெட்ல வந்துட்டு இருக்கும், ஸ்பாட் வாலெட்ல ஓகேங்களா. பட் இப்போ ட்ரேடிங் பாத்தீங்கன்னா யாரும் பண்ணலையோ அந்த மாதிரி ஸ்டேக்கிங்லாம் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பைனான்ஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பைனான்ஸ்ல வாங்கிக்கலாம். பட் இப்போ வாங்கலாமா ப்ரோ, இது மேல எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பத்தி நம்ம ஃபண்டமெண்ட்ஸ்ல பார்க்கணும். ஸோ இந்த சப்ளைக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பிரைஸ், 0.67 கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது ஐ எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் $3 to $4 சொல்லலாம் கூடிய சீக்கிரமே. பட் பார்க்கலாம் அது பாத்தீங்கன்னா எப்படி போகுது. டைம் கண்டிப்பா எடுக்கும், ஒரு ஏடியா பாத்தீங்கன்னா போகாது. எப்படி GTO அப்புறம் இது பாத்தீங்கன்னா இப்போ புதுசா லான்ச் ஆச்சு. ஸோ சில காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல போயிட்டு தான் கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனிக்கே பாத்தீங்கன்னா மேல போகல, லான்ச் ஆயிட்டு கரெக்ஷன் ஆயிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா மேல போகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இது போகலாம் ஓகேங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் சப்ளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் கிட்ட இருக்கு, பில்லியன் டோக்கன்ஸ் கிட்ட இருக்கு. அப்புறம் மேக்ஸிமம் சப்ளை பாத்தீங்கன்னா 2.5 பில்லியன் டோக்கன்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் சப்ளை அண்ட் டோட்டல் சப்ளை டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம்ல டோட்டல் அதாவது ஏர் டிராப்ஸ் அப்புறமா டெவலப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த டோட்டல் ஓகேங்களா. ஸோ பட் டோட்டல் சப்ளை பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கிற ஒரு சப்ளைன்னு சொல்லலாம் ஓகேங்களா, மார்க்கெட்ல இருக்கிற ஒரு சப்ளை. ஸோ ஏர் டிராப்ஸ் அந்த டெவலப்பர்ஸ் கோ டெவலப்பர்ஸ்க்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வேற இருக்கிற சப்ளை தான் இந்த டோட்டல் சப்ளை. பட் சர்க்குலேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் $186 மில்லியன் வர்த் ஆஃப் மார்க்கெட் கேப் இருக்கு. அப்புறமா டோட்டல் வால்யூம் இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இன்னைக்கு தான் லிஸ்ட் ஆனதே. பட் ட்ரேடிங் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வால்யூமே பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $196 மில்லியன் வர்த் ஆஃப் வால்யூம் பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் கேப் ஏற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ கீழே விட மாட்டாங்க.
ஸோ அப்போ இந்த மார்க்கெட் கேப் ரேங்கிங் நீங்கள் பார்க்கலாம் 167 ஆல்ரெடி வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட் 100 வந்து வர வாய்ப்புகள் இருக்கு, அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மில்லியன், அதாவது இந்த மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா மோஸ்டா $300 million to $500 million வரைக்கும் போகலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ நீங்க சார்ட்டை பார்க்கலாம். ஸோ சார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல என்கிட்ட, இதுதான் லான்ச் ஆச்சு. ஸோ இட் இஸ் குவைட் ரிஸ்கி அப்படின்னு வந்து நீங்க வந்து வாங்குறீங்கன்னா, பட் ஸ்மால் அமௌண்ட் கண்டிப்பா வந்து வாங்கி நீங்க வந்து வச்சுக்கலாம், ஹோல்டு பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பெருசா வந்து டம்ப் ஆகுது, அவ்வளவு பெருசா வந்து டம்ப் ஆகாது. இதே நல்ல ஒரு பிரைஸ் தான் வாங்குறதுக்கு. ஸோ நீங்க என்னன்னா வாங்கி வச்சுக்கலாம். அப்புறமா ஃபர்தரா நம்ம இவாலுவேட் பண்ணலாம். ஸோ ஒரு சார்ட் வந்து கிரியேட் ஆகுது பாத்தீங்களா. ஸோ அதோட ட்ரெண்ட் லைன் எங்க, ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் எங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அதை இவாலுவேட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் பார்க்கும்போது, ஸோ ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரியம் எக்கோசிஸ்டம், ஸோ அந்த ஆர்பிட்ரியமோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான் இருக்கு. ஸோ அந்த பிளாக் செயின் தான். ஓகேங்களா. அது மேல தான் பில்ட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் கான்ட்ராக்ட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரியம் இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டேக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுல கூட பாத்தீங்கன்னா பைனான்ஸ் லான்ச் பூல், அப்புறமா கேமிங், ஆர்பிட்ரியம் எக்கோசிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லேப்ஸ் கூட பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா. நம்ம வந்து பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் $46,700. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஃபயரா போகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று 47,300 மேலே வந்து ஃபியூச்சர்ஸ்ல வந்து போகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 46,700 கிட்ட இருக்கு. ஓகேங்களா. ஸோ 4 ஹவர்ல பார்க்கும்போது 2 பேட்டர்ன் வந்து தெரிய வருது. ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டு இருந்த பேட்டர்ன் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த அசைனிங் ட்ரையாங்கல் விச் ஹாஸ் broken அவுட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன். ஸோ அந்த சேனலோட அப்பர் ட்ரெண்ட் லைனையும் ஓடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. ஸோ இது வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு இன்னும் மேலே போகுமா இல்லை மறுபடியும் சேனலுக்குள்ள வருமா, அது வந்து பொருந்தா பார்க்கணும். எங்கன்னா இது ஒரு வீக்லியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். 47,000 to 48,000 இட்ஸ் நாட் அ சிம்பிள் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல பார்த்தாலுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். 47 to 48,000 வீக்லியில அது வந்து எப்படி ஒடிக்குது, அது வந்து பார்க்கலாம். ஒடிக்குதா இல்லை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேசிவான ரிஜெக்ஷன் வந்து கிடைக்காதாட்டி. பட் இப்போதைக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 44,500 பார்த்தீங்கன்னா பிட்காயினோட சப்போர்ட் வந்து வருது. 44,000 to 44,500. ஓகேங்களா. அந்த ஒரு ஜோனு. அப்புறமா ஆர்சிஐ பார்க்கும்போது ஆர்சிஐ பார்த்தீங்கன்னா மோஸ்டா ஆர்சிஐல சின்ன பேரிஷ் டெவலப்ஸ் தெரிய வருது. நீங்க பார்க்கலாம் கேண்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, which is indicating bearish divergence. ஸோ கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்டா திரும்பி 44,500 கிட்ட வரலாம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு காரணம் இருக்கு, அது வந்து கடைசியில் வந்து பேசுறேன் 44,500 ஏன் வரலான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி பார்க்கும்போது மேக்டில பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் ஒன்றும் கிடையாது. கோல்டன் காசை மேலே போயிடுச்சு. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓவர் பாட்டிஜன் வந்திருக்கு. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் எவிடன்ஸாக தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டல் பெருசா வந்து போயிருக்கு. which has broken out the ascending triangle ஆகட்டும், bullish pennant ஆகட்டும், ரெண்டுமே வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டல் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டலா தெரிய வருது. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அது பார்க்கலாம். லோ டைம் ஃப்ரேம்ஸ் கான்ட்ரிபியூட் ஹை டைம் ஃப்ரேம்ஸ் இல்லைங்களா. ஸோ அது வந்து 4 ஹவர்ல எப்படி மூவ்மெண்ட் ஆகுது பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். பட் இதுல கூட பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷான டைவர்ஜன்ஸ் தெரிய வருது. ஆர்எஸ்ஐல மேக்டி பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ராஸ் ஆகிருக்கு நேற்று சொல்லியிருக்கேன். அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அதுல கூட பார்த்தீங்கன்னா கோல்டு, அதாவது ஒரு பேரிஷான டைவர்ஜன்ஸ் அட் ஓவர் பாட்ல வந்து இருக்கு. இப்போ வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ மோஸ்டா வந்து ஓவர் பாட்ல போகல, 4 ஹவர்ல போயிருக்கு. சாரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஓவர் போட் போயிருக்கு. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் இருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா சேம் ஆர்எஸ்ஐல எப்படி ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் இருக்கும் ஒன் டேல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ வந்து காட்டிட்டு இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் தான் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பாட்டுக்கு மேல 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 பிட்காயின் மேல போயிட்டு டாமினன்ஸ் டேபிள் இருந்தா ஆல்ட் காயின்ஸ் சூப்பரா வந்து பம்ப் ஆகும். பட் அது ஆக மாட்டேங்குது. பிட்காயினும் பம்ப் ஆகுது, டாமினன்ஸும் பம்ப் ஆகுது. நீங்க பார்க்கலாம் 54.8 சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வேல்யூக்கு வந்து இப்போ டாமினன்ஸ் போகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஆன ஹைக்கே மோஸ்டா வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. 55 தாண்ட வாய்ப்புகள் இருக்கு டாமினன்ஸ். அப்படின்னு பிட்காயின் மட்டும் இப்படியே வந்து மேல போயிட்டு இருந்தான். ஸோ ஆல்ட் காயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சே கிடையாது இதனால. ஸோ ஓரளவுக்கு பம்ப் ஆகும், பம்ப் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஓரளவுக்கு பம்ப் ஆகும். பட் வேற லெவலா பம்ப் ஆகணும்னா இப்போ சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல ஆகட்டும், அப்புறமா குரூப்ல வந்து கேட்பீங்க, ஏன் ப்ரோ வெறும் பிட்காயின் பம்ப் ஆகிட்டு இருக்கு, அந்த டாமினன்ஸ் அதாவது ஆல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பம்பே இல்லை, அங்கேயே நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு காரணம். ரெண்டுமே பம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பா ஆல்ட் வந்து மூவ் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மணி இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ஸ் வந்து போகாது இல்லைங்களா. அதுதான் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ரிசம்பிள் பண்ணுது. ஸோ மணி இன்ஃப்ளோஸ் ஆல்ட்ஸ் உள்ள போனாதான் டாமினன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்பதான் அதாவது பிடிசி வந்து ஸ்டேபிள் இருந்தாக்கா ஆல்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். பட் அதை பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து மூவ்மெண்ட் இருந்தாலுமே இந்த சின்ன சின்ன பம்ப்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ்ல,
ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸோட சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அதை ஃபில் பண்ணிட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த சார்ட்ஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, அதாவது இமீடியட்டான ஆல் காயின்ஸோட சார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் வந்து மறக்காம கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் மோஸ்டா சேம். இன்ன வரைக்கும் 3 பாய்ஸ் லெவலில் ஆகல யாரும். ஸோ ஹைலி பாசிட்டிவான ஃபண்டிங் ரேட்ஸ் கிடையாது லாஸ்ட் டைம் மாதிரி. ஸோ இன்ன வரைக்கும் நியூட்ரல், அப்புறமா நெகட்டிவ் தான் இருக்கு. which hasn't created any fear in the market. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகலாம். பெரிய டம்ப் இல்லாமல் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து ஆகலாம். பட் ஐ எக்ஸ்பெக்ட் டம்ப் சூன். ஓகேங்களா. ஸோ சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு டம்ப் ஆகலாம், இல்லை ஒரேடியா டம்ப் ஆகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா லிக்விடிட்டி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இப்போ லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் நிறைய லிக்விடிட்டி இருந்தது. ஓகேங்களா. அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக வந்து மேலே தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா $44,600 கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பிரைட் லைன் தெரியுதா. ஸோ அந்த லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக பிட்காயின் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியே ஃபாலோ பண்ணி தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூஸஸ். ஓகேங்களா. பட் ரீசெண்ட் டைம்ஸ் நியூஸ் இல்லாத போதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் பிட்காயின் வந்து கண்டிப்பாக லிக்விடிட்டி கிராப் பண்ண தான் வந்து மேலேயோ கீழே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா 44,500 பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கு, விச் இஸ் த சேம் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் வந்து பார்க்கும்போது நியூஸ் என்ன சொல்றது. ஸோ நியூஸ் பார்த்தீங்கன்னா நேற்று எல்லா நியூஸும் சொல்லிட்டேன். ஸோ அதே நியூஸ் தான் சொல்லலாம். ஸோ ETF அப்ரூவல் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு இந்த வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்டா ETF அப்ரூவல் ஆயிடும் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்க்கலாம். நாளைக்கு 10th January, which is a very very big day in the history of crypto. ஸோ ஃபைனல் டெட்லைன் ஃபார் ஆர்க் இன்வெஸ்டோட பிட்காயின் ETF அப்ரூவல். ஸோ அப்ரூவ் பண்றாங்களா இல்லை டிலே பண்றாங்களா. ஸோ அப்ரூவலுக்காக அறிகுறி தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா, அதாவது யாரா பார்த்தீங்கன்னா ETF இஷ்யூவர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைல் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸை வந்து ஆட் பண்ணிட்டு SECக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் த கம்பெனிஸ், எந்தெந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஸ்பாட் ETF வந்து லிஸ்ட் பண்ண போறாங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க SECன்னு சொல்லலாம். அப்புறமா கேரி ஜென்ஸ்லர், சேர் ஆஃப் SEC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து எப்பவுமே கிரிப்டோக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் வந்து போட்டிருக்காரு ட்விட்டர்ல, x.comனு சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப் கிடையாது, ரிஸ்கி. அப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 3 த்ரெட் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா பீப்புளோட மைண்ட் செட் வந்து இப்படி ஓகே இது போடுறாங்கன்னா கண்டிப்பா அப்ரூவல் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நினைப்போம் இல்லைங்களா. ஸோ அது வந்து அதுதான் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நியூஸ். நாளைக்கு வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது, ஒரு ஸ்பைக் வந்து ஃபர்ஸ்ட் மேலே வைக்குதா இல்லை கீழே வந்து டோட்டலாக செல் த நியூஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுதா, அது பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இப்படி பிட்காயினோட வீக்லியில் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியிலேயே முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு. 50 மூவிங் ஆவரேஜ், அதாவது கிரீன் லைன் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் தான் மேலே வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் டெத் கிராஸ் ஆனது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரியாக்ட் ஆகலை. ஹிஸ்ட்ரியிலே இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஆகிட்டு இருக்கு வீக்லியில். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் போகுது அது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த CME கேப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ பெரிய ஒரு CME கேப் இருக்கு, அரௌண்ட் 40,300, அதாவது 39,500 to 40,300. ஓகேங்களா. ஸோ அந்த கேப் வந்து எப்போ ஃபில் பண்ணுன்னு பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா டீகப்பல் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ S&P 500 வேற ரூட்ல போயிட்டு இருக்கு, பிட்காயினே பார்த்தீங்கன்னா வேற ரூட்ல போயிட்டு இருக்கு டியூ டு த ETF நியூஸ். பட் யூஎஸோட டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேட்டர் பண்ணுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது இல்லை திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்கே வந்து ரிவர்சல் ஆகுதா வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின், அதாவது கிரிப்டோவோட மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நியூஸ் பொறுத்து தான். ஸோ நாளைக்கோட டிசிஷன் பொறுத்து தான் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் முதல் சேனல் மேக்டெக் தமிழ் டெய்லி அமைச்சாங்களா விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்தா பாருங்க. நன்றி, வணக்கம்.